உலக புகழ்பெற்ற அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டு போட்டி தொடக்கம். கொடியசைத்து துவக்கி வைத்த துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின். கொஞ்சம் முன்னால இருக்கோம், பின்னால உட்கார்ந்து கொஞ்சம் பின்னால் சேர் நிறைய இருக்கு, பின்னால் வந்துருக்கு கொஞ்சம். அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டு போட்டி விறுவிறுப்பு. 1000 காளைகளும் 500 மாடுபிடி வீரர்களும் பங்கேற்பு. அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டில் சிறந்த வீரருக்கு கார், சிறந்த காளைக்கு டிராக்டர் பரிசு. பைக், ஃப்ரிட்ஜ், வாஷிங் மெஷின், மிக்சி பரிசுகளும் வழங்கப்படுகின்றன. தமிழ்நாடு முழுவதும் காணும் பொங்கல் கொண்டாட்டம் கோலாகலம். குடும்பத்துடன் சுற்றுலா தலங்களில் குவிந்து உற்சாகம். காணும் பொங்கலையொட்டி சென்னையில் சிறப்பு பேருந்துகள் இயக்கம். பொதுமக்களின் வசதிக்காக வழக்கத்தை விட கூடுதலாக 500 பேருந்துகள் இயக்கப்படுகின்றன. சேலத்தில் நாம் தமிழர் கட்சியிலிருந்து மேலும் ஒரு நிர்வாகி விலகல். முக்கிய நிர்வாகிகள் அடுத்தடுத்து விலகி வருவதால் நாதக தலைமைக்கு நெருக்கடி. காணும் பொங்கலையொட்டி வேடச்சந்தூரில் நடந்த விளையாட்டுப் போட்டி. மனைவிகளை தம் கட்டி தூக்கிச் சென்ற கணவர்கள். முதுமலை தெப்பக்காடு யானைகள் முகாமில் கோலாகலமாக கொண்டாடப்பட்ட யானை பொங்கல். யானைகளுக்கு வெண்பொங்கல் உட்பட சிறப்பு ஊட்டச்சத்து உணவு, கரும்பு மற்றும் பழ வகைகள் வழங்கப்பட்டன. இலங்கை சிறையிலிருந்து விடுவிக்கப்பட்ட 15 தமிழக மீனவர்கள் விமானம் மூலம் சென்னை வந்தனர். தமிழ்நாடு அரசு ஏற்பாடு செய்திருந்த வாகனங்களில் சொந்த ஊர்களுக்கு அனுப்பி வைப்பு. சேலம் மேட்டூர் அணையில் நீர்வரத்து குறைந்தது. வினாடிக்கு 381 கன அடியிலிருந்து 254 கன அடியாக குறைந்துள்ளது. லட்சத்தீவு கவரட்டி அருகே இந்திய பெருங்கடலில் படகில் சிக்கி தவித்த 57 பேர் மீட்பு. தேடுதல் பணி தீவிரமாக நடைபெற்ற நிலையில் பத்திரமாக மீட்ட இந்திய கடலோர காவல் படையினர். டெல்லியில் கடும் பனிமூட்டம். ரயில்கள் தாமதமாக இயக்கப்படுவதால் பயணிகள் அவதி. டெல்லியில் பல்வேறு பகுதிகளில் பரவலாக மழை. ஜவுலா கவுன், பண்டிட் பேண்ட் மார்க் மற்றும் தல்கட்டோரா சாலை உள்ளிட்ட பகுதிகளில் மழை பெய்ததால் போக்குவரத்து பாதிப்பு. விறுவிறுப்பாக நடைபெற்று வரும் ஆஸ்திரேலிய ஓபன் டென்னிஸ் போட்டிகள். ஜோகோவிச், அல்காரஸ் 3வது சுற்றுக்கு முன்னேற்றம்.